ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட்ஸ், நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டியோட அப்டேட்ஸ் என்ன தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து முற்றிலும் இலவசமாக தான், ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இது டிப்ஸ் கால்ஸ் கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டியோடைய மூமெண்ட் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போது இந்த 23,450 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாமே. 23,450 ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸும் அங்கே தான் இருக்குது. இப்போ ப்ரெசென்ட் ரெசிஸ்டன் ப்ரைஸ் வந்து அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அப்போ கீழே வந்து நம்ம பாட்டம்லன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இப்போ 3வது சப்போர்ட் முடிஞ்சு 4வது சப்போர்ட் கிட்ட ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ நம்ம ப்ரைஸு இந்த இடத்துல ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நம்ம வந்து அகைன் வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ஏரியா கிட்ட நமக்கு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு அப் சைடுக்கான பிளான். ஏன்னா வந்து மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆச்சு, ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் கீழே வந்து கரெக்ஷன் ஆகிட்டு மேலே மூவ் ஆச்சு. இப்போ நமக்கு இதுக்கு கீழே வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆக சொல்ல இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லைங்களா? சப்போஸ் இந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு வச்சுங்களேன், இங்கே கீழே க்ளோசிங் சாலிட் பாடியோட கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா இந்த சப்போர்ட் இருக்குங்களா, இதெல்லாம் சப்போர்ட் லைன்ஸ் எல்லாம். ஸோ இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகாத வரலாம் வந்து நம்ம அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். இந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு கீழே ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 23,175, அதாவது இந்த சப்போர்ட் லெவலுக்கு வர இந்த லெவலில் வரும் ப்ரைஸ் வந்து நம்ம இந்த மூமெண்ட்டமை நம்ம கேட்ச் பண்ணலாம். இதுக்கு கீழே ப்ரைஸ் ட்ராவல் ஆனால் ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி 50 என்னுடைய வியூ. இது ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான். இது அப்பர் சைடுக்கான பிளான் இந்த ஹையர் இன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ், அதாவது ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், இது மூணுத்தையும் நம்ம கேட்ச் பண்ணலாம். ஒன்லி ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங்காக. இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ கிடையாது. ஒன்லி ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங். ஜஸ்ட் என்னோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக வியூஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் வந்து வெரி வெரி முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய வீடியோ பார்த்து லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணது ஆல்ரெடி இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. எக்ஸாக்ட்லி சப்போர்ட் எடுத்து அது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு, இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் எங்கே வருதுன்னா கீழே அதாவது இந்த சப்போர்ட் கிட்ட அகைன் வந்து ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகும். கிட்டத்தட்ட இன்னும் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி இந்த நாளைக்கு இந்த இடத்துல ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன மூமெண்டம் அகைன் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று பிரேக் டவுன் ஆகுதா, அல்லது இங்கேருந்து திரும்ப வந்து அந்த ஜோனில் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ட்ரெண்ட்லைன் ட்ராப் பண்ணி இப்படி வச்சுங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போச்சுன்னா ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். 50,200 அகைன் வந்து இன்னொரு லெவல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, அதாவது இன்னைக்கு மென்ஷன் பண்ணிங்களா அந்த மாதிரி. சரி, ப்ரைஸ் ஒரு வேளை இந்த இடத்துல வந்து இந்த சப்போர்ட் இல்லை, நம்ம இந்த ட்ரெண்ட்லைன் வந்து ட்ராப் பண்ணி இப்படி எந்த ஆங்கிளில் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸ் இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இந்த லெவலில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 49,600 வந்து நம்ம ஃபஸ்ட் லெவலில் பார்க்கலாம். அதாவது ப்ரைஸ் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை கேப் டவுன் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் கிட்ட வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட வெயிட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் கிட்ட வெயிட் பண்ணி கீழே க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு கீழே நம்ம வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் ப்ரைஸ் ட்ராவல் ஆக சொல்லும் கொஞ்சம் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். இன்ட்ரடேக்காக இந்த இடத்துல ப்ரைஸ் ட்ராவல் ஆகிடுச்சு, ஏன்னா சப்போர்ட் எடுக்குதா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி ஒரு 10 கேன்லேருந்து இந்த மாதிரி கேனில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் சைட்வேஸ், இந்த இடத்துல நம்ம எதுவும் டிசிஷனே எடுக்க முடியாது இடத்துல. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும் பேங்க் நிஃப்டியில். இப்போ நம்ம ஃபின் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியும் சேம் அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் சொன்னீங்களா, அந்த சப்போர்ட்டில் தான் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிடலாம். சப்போர்ட் ஏரியாஸ் எல்லாம் ப்ரைஸ் அகைன் வந்து சப்போர்ட் கீழே தான் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக வெயிட் பண்ணுங்கள். நம்ம இந்த ஒரு கொஞ்சம் பெரிய டெஃபில் கொஞ்சம் ஷீட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபின் நிஃப்டியில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, சப்போர்ட் தான் 1 ஹவரில் சப்போர்ட் கிட்ட தான் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. எஸ், ஃபின் நிஃப்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில்
ஒரு கிளியர் டிசிஷன் இல்லை இந்த இடத்துல. ஏன்னா இந்த சப்போர்ட் எடுக்கணும், ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே போதா இல்லை சப்போர்ட் பிரேக் டவுன் அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல மொத்தத்தில் இந்த ஏரியாவில் கொஞ்சம் கவனம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த 22,100 அப்படின்றது ஒரு க்ரூஷியல் லெவல் இது. ஸோ இந்த இடத்துல இதுவும் இன்ஸ்டண்ட்டாக எதுவும் டிசிஷன் எடுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு லைவ் மார்க்கெட்டில் எனக்கு டைம் இருந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.